சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். சந்தங்கள் பல வண்ணங்கள் உந்தன் வண்ணங்கள் தினம் பாடுவே. எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் என் இன்ப சுவராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். தந்தையின் மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் வாழ்வு சகோதர சகோதரிகளே, உங்களை வாழ்த்து திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணித்தவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு விபியன், ஸ்னேகல், ஜார்ஜ், ஈமான் திருமணாண்டி நினைவின் நன்றியாக செல்வகுமார், மரியம் பிறந்த நாளை முன்னிட்டு மேரி, சுஜாதா 20வது பிறந்த நாளை முன்னிட்டு பெர்னடின், எமிலி, ஷெப்பர்ட் இவர்களாலும் இது திருப்பலியில் மறித்து இறுதிய நாளில் சுதீப் குமார், அந்தோனி குரூஸ், எஸ்தர் மேரி, ஆரிக்க சுவாமி, ரோசி மாருடைய ஆண்மலை மாற்றுக்காகவும் இத்திருப்பலியானது ஒடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளில் தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும்
நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மன்றாட்டத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்டு தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கணின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரே மாற்றி உமக்கு. இக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர், மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி அவர் பேசுகிறார். விண்ணுலகில் இருந்து வருபவர் அனைவருக்கு மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றி அவர் சான்று பகர்கின்றார். எனினும் அவர் தரும் சான்று எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்று ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தையை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குறி கொடைகளை அளவின்றி கொடுக்கின்றார். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு நிக்கோதேமிடம்
முக்கியமான ஒரு கருத்தை சொல்கின்றார். மண்ணுலகை சார்ந்தவை, விண்ணுலகை சார்ந்தவை பற்றி. ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் அவர் மண்ணை சார்ந்தவர் அல்ல, மண்ணில் வாழ்ந்தவர், மண்ணில் வாழ்ந்த மனிதனுக்கு மீட்பை தந்தவர். ஆனால் மண்ணை சார்ந்தவர் அல்ல. இதைதான் சின்னப்பெரும் கூறுகின்றார். நீங்கள் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டால் உயிர்ப்பின் ஆண்டவருடைய இந்த நம்பிக்கையை கொண்டால் நீங்கள் மேலுலகை சார்ந்தவை பற்றி நாடுகள், மண்ணுலகை சார்ந்ததல்ல. ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த ஒரு சிறிய போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மண்ணுலகை சார்ந்தவை பற்றி அதிகமாக கவனம் செலுத்தி அதை நம் வாழ்க்கையை சேகரித்து பல விதத்திலே இந்த மண்ணுலகை சார்ந்தவற்றை நாம் அதிகமாக விரும்பி நாடுவது இது கிறிஸ்துவுக்குரிய ஒரு வாழ்வின் ஒரு அடையாளம் அல்ல என்பதை பற்றியும் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே எப்பொழுதும் என்னாலும் விண்ணுலகை நாம் சார்ந்தவற்றை தேட வேண்டும், நாட வேண்டும். ஆகவே பற்றற்று வாழ வேண்டும். இந்த உலகை பற்றி விண்ணுலகை பற்றி நாம் சிந்தித்து அதற்கேற்ப மேலுலகை விண்ணகத்தை நம்முடைய உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு எச்சரிக்கை தருகிறது. ஆகவே உயிர் தாண்டவர் நாம் அனைவரையும் விண்ணகம் செல்வதற்காகத்தான் மன்னகம் வந்தார் என்பதை மனதிலே கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை கடைபிடித்து என்றுமே இப்பொழுதும் விண்ணுலகை பற்றிய சிந்தனை கொண்டு நாம் வாழ்வோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய நம்முடையதுமான இவ்வாறு எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் நமது மீன்மையால் திருப்தியாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்பும். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தன்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகி கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்துள்ளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரை குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க அதிகாரம் கொண்ட தூதலோடு முது மாட்சிமை புகழ்ந்து வாழி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுதலவாக. அவர் பாடுபட குளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்கள்
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் மக்கு போடுகிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியக்குரிய தகுந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களுக்கு தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் வைத்திருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குந்தவராய் இருந்தவராகி புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உரியவே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்கிறார். என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர்
பாவங்களை போக்கும் இருளின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செந்நரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செந்நரி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இந்நாண்டவரே நீர் எடுத்து வந்தல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமுடையும்.
யூபிலாண்டின் இறைவேண்டல் விண்ணகத் தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறருக்கு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்த்தெடுக்கும் நன்மராயும் உம் ஆரோக்கியமை மாற்றுவதாக. தீமையின் மாற்றங்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகிலும் முழு அண்டங்களிலும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காலங்களில் மாற்றப்படுவதாக. யூபி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆபத்தை எதிர்நோக்கி திருப்பயணமாகிய எம்மை துணி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழும் எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.